ஒரு வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு மக்கள் செல்வ காமிச்சதுனால தன் பக்கம் அவர் கூட்டணி இழுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கட்டம் கட்டப்பட்டு இல்லையா, அந்த வட்டத்துக்குள்ள எப்படியாவது விஜயை இழுத்தரணும், அப்பதான் நம்மளுடைய பெரிய ஒரு மாற்றம் உருவாகும்னு சொல்லி 2 பெரும் தலைகள் போட்டா போட்டிட்டு தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் விஜய். நேற்று முளைத்த காளான் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத விஜய் காமிச்சிட்டு விஜய் போகும்போது ஒரு புன்னகையோட கையசிச்சுட்டு போறாரு, வரும்போது அந்த புன்னகை மிஸ்ஸிங் ஆகுது. சிபிஐ விஜயை லாக் பண்ண போறாங்களா? சிபிஐடைய விசாரணை நார்மலாக எந்த தகவலின் அடிப்படையில் இருக்கோ அதனுடைய விசாரணைகள் அமைக்கப்படும். அவர் மாற்றுக்கருத்தில் எவ்வளவு பெரும் புள்ளியில் இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் தனி தான். ஆனால் இங்கே போகும்போது சந்தோஷத்தோட போனார், வரும்போது சோகத்தோட வராரு. ஒரு 6-7 மணி நேரம் ஒரு மனிதரை உட்காந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும்போது டைனஸ் வருங்க. அங்கே மேக்கப் போட்டு பெர்ஃப்யூம் போட்டால் வெளில வர முடியும். அவரு விஜய் அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக கூட்டணியில் இணைந்தாலோ, விஜய் முதல்வர் வேட்பாளர் மாற்றம் இதெல்லாம் சொல்லி ஒரு அரசியலுக்கு ஒருவேளை கூட்டணியில் இணைந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? விஜய்க்கு அரசியலுக்கு களத்தில் ஒரு கேள்விக்குரிய கண்டிப்பாக இருக்காது. இன்னைக்கு அவர் யாருங்கிறத காமிச்சிட்டார். பட் விஜயை இழுப்பதற்கு மிக பெரும் புள்ளிகள் எல்லாமே ரெடியாக இருக்காங்கன்னா அவர் எதை நோக்கி போறாருங்கிற விஷயம் தான். டிஎம்கேயோட கூட்டணி அமைக்கப்படுமாங்கிற ஒரு கேள்வி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, திரைப்படத்துக்கு இங்கே சரியாயிட்டா அங்கே கிளியரன்ஸ் கிடைச்சிடுமா, இல்லை திரைப்படம் எப்படி சரி? விஜய் ஹீரோவை நடிச்சு சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனாலும் கேவின் கிட்ட மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். டேரக்ட் ஓடிடியில் கூட ரிலீஸ் பண்ணி எஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஓடிடியில் ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுக்கு 2 புறமும் ஒரு நெகட்டிவான செய்தி தான். அதாவது ஒரு புறம் அவரோட திரைப்படம் சார்ந்து, இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்து திரைப்படத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு தன்னுடைய சென்சார் போர்டை வைத்து முடக்கி வச்சிருக்கிறதுன்னு அப்படிங்கிறது வெளிப்படையாக பலரும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டேவே ஒரு மேடையில் சொல்கிறாரு, அமித்ஷா பின்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னால வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறார். இன்னொரு புறம் விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க, அவங்க தான் கேட்டாங்க, சிபிஐ செல்றார். பட் அங்கே சென்றதற்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் விஜய்க்கு எதிராகவும், விஜயை பாஜக திட்டமிட்டு அதாவது கூட்டணிக்கு இழுக்க நினைக்கிறது அப்படின்னு ஒரு புறமும், திட்டமிட்டு ஒரு விஷயங்களை பிளான் பண்ணுறாங்கன்னு இன்னொரு புறமும் இப்படி டிபேட்டுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ் 2 பக்கமும் ஒரு நெகட்டிவான செய்தி தான் விஜய்க்கு வந்துகிட்டு இருக்கிறது. என்ன நடந்தது நேற்று? இன்னைக்கு சென்னை திரும்பி இருக்கிறாரு. பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடந்தது? இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே விஜய் இங்கே தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சென்று புள்ளியாக இருக்காருங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு வருஷம் தான் அது கட்சி ஆரம்பித்து மக்கள் செல்வ காமிச்சதுனால தன் பக்கம் அவர் கூட்டணி இழுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கட்டம் கட்டப்பட்டு இல்லையா, அந்த வட்டத்துக்குள்ள எப்படியாவது விஜயை இழுத்தரணும், அப்போ தான் நம்மளுடைய பெரிய ஒரு மாற்றம் உருவாகும்னு சொல்லி 2 பெரும் தலைகள் போட்டா போட்டிகிட்ருக்கு. நேற்று கூட நம்ம எடப்பாடி அவர்கள் கூட இன்னும் 2-3 நாளில் மிகப்பெரிய ஒரு கட்சி, அவர் சொன்ன வார்த்தையை இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி நம்ம கூட்டணியில் இணையும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நேற்று சிபிஐ என்கொயரியில் விஜய் அவர்கள் இங்கே கேள்விக்கு பதில் சொல்லிட்டுருக்காரு. இப்போ அந்த நேரத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத பார்க்கும்போது எப்படி அதை நம்ம பார்க்குறது? ஸோ தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் விஜய். ஸோ நேற்று முளைத்த காளான் அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. அதுக்கு என்ன பவர் இருக்குங்கிறத இப்போ விஜய் காமிச்சிட்ருக்காரு இல்லையா. 2026 இப்போ நடக்கிற இதில் மே மாதம் எலெக்ஷனில் தலையிலான ஒரு மாற்றத்தை விஜய் உருவாக்குவார், தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு தான் எனக்கு தெரியுது. பட் இந்த கரூர் சம்பவத்தில் இந்த 41 பேர் மரணத்திற்காக டிவிக்கே தான் சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டது. பட் அவங்களோட நடவடிக்கை இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் போயிட்டு இப்போ இறுதி கட்டமாக விஜய் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, நார்மலான சில கேள்விகள் தான். நீங்கள் எதற்கு லேட்டாக போனீங்க, கூட்டம் வரும்னு தெரியுமா தெரியாதா? ஸோ இப்படி சில கேள்விகள். அங்கே அதாவது அந்த ஒரு குழந்தை காணா போனது அப்படின்னு பேசப்பட்டது, கூட்ட நெரிசலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தது எப்படி அப்படிங்கிற சில விஷயங்கள் இது நிறையா பத்திரிகையில், ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. இப்போ இந்த கேள்வியில் அடிப்படையில் நேற்று விஜய்க்கு ஒரு விசாரணை அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் போனதாக ஒரு தகவல். பட் இன்றைக்கும் தொடரும் பட் அந்த விசாரணை. ஆனால் அவர்கள் உங்கள் சாய்ஸு அதை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை நெக்ஸ்ட் டேட் சொல்கிறீங்களாங்கும் போது பொங்கல் ஃபெஸ்டிவல் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் வந்திருக்காரு. இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே பனையூரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கொண்ட ஒரு நபர் குழுவை அமைச்சு உடனடியாக விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சில ஐடியாக்கள் பேசப்பட்டுருக்கு. இங்கே டெல்லியில் கூட காங்கிரஸுடைய சப்போர்ட்டு நேற்று விஜய்க்கு இருந்த ஒரு தகவல் வருது. அவர்களுக்கு வேண்டியப்பட்ட சில அதிகாரிகளை எப்படி இது ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் நீங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குது.
ஏன்னா காங்கிரஸ் விஜய் கூட சேர்றதுக்கான அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 99% உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க. சோனியா காந்தி அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருக்குது. ராகுலுக்கு விஜய் கூட போய் சேரணுங்கிறது தான் ஃபுல் எஃபர்ட்டில் இருக்கார் அவர். பட் பார்க்கலாம், இந்த மாதம் இறுதி பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். நமக்கு சார் இப்போ விஜய் போகும்போது ஒரு புன்னகையோட கையசிச்சுட்டு போகிறாரு, வரும்போது அந்த புன்னகை மிஸ்ஸிங் ஆகுது, அவர் முகத்தில் ஒரு சோர்வு தெரிகிறது. ஸோ சிபிஐ விசாரணையில் கிட்டத்தட்ட மென்டலி உங்களை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அதாவது உங்கள்கிட்ட உண்மையை வாங்குவதற்கான சூட்சமங்களை பதில்கள் மூலியமாக வாங்கக்கூடிய அளவில் தான் அந்த விசாரணை இருக்குங்கிறது பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த விசாரணையில் விஜய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அவரோட முக சோர்வு, விஜயோட நடவடிக்கைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய்க்கு அழுத்தம் தரக்கூடிய அல்லது விஜயை வந்து சம்பவத்தில் சிக்க வைக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கா, அல்லது அப்படி ஒரு விசாரணை அதை நோக்கி நகருதா? சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இப்போ சிபிஐ கையில் யார்கிட்ட இருக்குது எல்லாருக்கும் தெரியும், இப்போ சிபிஐ விஜயை லாக் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்குறாங்களே, அதற்கு வாய்ப்பு இருக்கா? அதுலேருந்து விஜய் வெளிவருவ அளவுக்கு அரசியலை கற்று தேர்ந்துட்டாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அரசியல் தெரிந்தது கட்டுறதுனால தானே வந்திருக்காருல்ல, வரமாட்டாருங்க. நீங்கள் சொல்கிறது என்னென்னா விஜய் அரசியல் வந்தனால இழுப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கப்பட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சிபிஐடைய விசாரணை வந்து நார்மலாக எந்த தகவலின் அடிப்படையில் இருக்கோ அதனுடைய விசாரணைகள் அமைக்கப்படும். அவன் மாற்றுக்கருத்து இல்லை, எவ்வளோ பெரும் புள்ளியில் இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் தனி தான். ஆனால் இங்கே போகும்போது சந்தோஷத்தோடு போனார், வரும்போது சோகத்தோடு வர்றாருன்னா ஒரு 6-7 மணி நேரம் ஒரு மனிதரை உட்காந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த டைனஸ் வருங்க. அங்கே என்ன மேக்கப் போட்டு பெர்ஃப்யூம் போட்டால் வெளில வர முடியும்? அவர் அது கிடையாது. அவர் யதார்த்தமான ஒரு பேர்வெளி. அவர் பேசப்பட்டது அங்கேயே உட்காந்து நீ விருப்பப்பட்டால் நீ வெளில கூட சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லப்பட்டது ஒரு தகவல் இருக்குது. அது விஜய் தேவையில்லைங்க, நான் இங்கேயே நம்ம கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ அவர்கள் வந்து நிறைய கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் கேள்விகள் போக 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 ஒரு மனிதருக்கு டைனஸ் வரும். அதை முடிச்சுட்டு வர்றாரு, அவ்வளோதான். இதனால் அவர் போகும்போது கருப்பு சட்டையில் போனார், ஏன் போனார்? கருப்பு காரில் போனார், ஏன் போனார்? கருப்பு சட்டையில் போனால் தான் டெல்லிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்களே சார். இல்லைங்க, ஒரு மனிதன் எந்த சட்டை போட்டான்னாங்க, அந்த கரூர் சம்பவம் துக்கமான ஒரு சம்பவம். அதனுடைய விசாரணைக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக பெர்ஃப்யூம் போட்டு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போக முடியும். தன்னுடைய அந்த மனசு வலியை வந்து வெளிக்காட்டுறார். அதற்காக ஒரு கருப்பு சட்டை போட்டு போகிறார், கருப்பு ரேஞ்சில் கருப்பு காரில் போகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. ஆனால் இதில் எடுத்துங்க, அந்த விசாரணை முடிச்சதுக்கு வரும்போது வெள்ளை சட்டையில் வர்றாரு, அதை யாராவது பேசுறீங்களா? சார் போகும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கருப்பு சட்டையில், வரும்போது சமாதானம் ஆகி வெள்ளை சட்டையில் வராரு அப்படிங்கிறாங்களே. வரட்டும், நீ எப்படி வேணாலும் எடுத்துங்க. அதை சமாதானம் ஆயாச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? அதாங்க, நீ எப்படி வேணாலும் எடுத்துங்க. அது அரசியல் இழுத்துட்டாரு, ஓகே சொல்லிட்டாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் கேள்விகளில் வருது, எடுத்துக்குவோம். இப்படிலாம் எடுத்து அதுக்கு மட்டும் நீங்கள் வெள்ளை சட்டையில் வரும்போது தானே வந்தார், போகும்போது போல இல்லை. நீங்கள் போகும்போது இப்போ இருந்தால் தான் அந்த வெள்ளை சட்டையோட வர சமாதானத்துக்கு உடன்படிக்கை இருக்குது. போகும்போது கருப்பில் போகிறார், வரும்போது வெள்ளையில் வர்றார். ஓகே, இப்போ இங்கேயே வந்து எடுத்துக்க நிறைய இருக்குது. நீங்கள் ஒருவேளை விஜய் அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக கூட்டணியில் இணைந்தாலோ, விஜய் முதல்வர் வேட்பாளர் மாற்றம் இதெல்லாம் சொல்லி ஒரு அரசியலுக்கு வந்து ஒருவேளை கூட்டணியில் இணைந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? பட் என்னன்னா, அரசியலுக்கு அவர் விஜய்க்கு அரசியலுக்கு களத்தில் ஒரு கேள்விக்குரிய கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி அவர் யாருங்கிறத காமிச்சிட்டார். பட் விஜயை இழுப்பதற்கு மிக பெரும் புள்ளிகள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்கன்னா அவர் எதை நோக்கி போகிறாருங்கிற விஷயந்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 2026 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொள்கை ரீதியாக எதிரி பிஜேபி சொல்லிட்டார், அரசியல் எதிரி டிஎம்கே சொல்கிறார், பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே போக மாட்டார். அண்ணா டிஎம்கேயோட கூட்டணி அமைக்கப்படுமாங்கிற ஒரு கேள்வி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, கூட்டணி போன விட முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சிக்கல் இப்போ இருக்குது. அது விஜய் தான், அதோட மாற்று கருத்தே இல்லை. அதற்கு அண்ணா டிஎம்கேயுடைய பெரும் புள்ளிகள்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா, எடப்பாடி ஒத்துக்குவாரா முதல்ல அப்படிங்கிற அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அது ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக கூட்டணிக்கு போகலாம் இல்லையா? பட் ஆனால் இது வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இது போகும். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் போதுனே வச்சுங்க, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் தான் முதல்வர், சரியா, வேட்பாளர், அப்போ நீ இஷ்டம் இருந்தால் நீ அவங்க பேசுவோம் அப்படின்னு போகும். அதற்கு உடன்படிக்கை இருந்தாலும் வருவாங்க, பேசலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு விஜய் போகிறார். ஏங்க, ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயம் பேசி நல்லது பண்ணுறது ஒரு தவறாங்க நாட்டில்? நல்லது பண்ணுறது, நல்லது நினைக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறாருங்க.
இல்லைன்னா அவர் பாட்டுக்கு 250 கோடி ரூபா சம்பளங்க வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க அவர். சரி சரி, இப்போ இது எல்லாமே எத்தனை இப்போ இப்போ மறுபடியும் அடுத்த விசாரணைக்கு ஆஜராகுது 16 19 அப்படிங்கிற ஒரு டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறது. எஸ், அதற்குள்ளே தெரிஞ்சிடும். இப்போ அந்த டேட் தள்ளி அப்படிங்கிறது பொங்கல் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவேஸ், இப்போ இதற்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிடும். இல்லை வெளியில் பேசுறது என்ன பண்ணலாம், அந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு என்ன நடக்க போகுங்கிறது ஒரு முடிவோட தான் அன்னைக்கு போய் சொல்ல போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ விஜய் அவர்கள்ட்ட முன்னாடி இருக்கிற உரை இப்போ சொல்கிறேன், பலரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு, பலரும் அவருக்கு உதவுறாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோமே, அப்படி என்ன ஆலோசனைகள் சார்? அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியாச்சு சார். நீங்கள் இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஓபிஎஸ் டிவிடி வர்றதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய போய்கிட்டே இருக்குது. காங்கிரஸ் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்குறாங்க. இங்கே அதுதான், அவர்கள் சேர்ந்தா நேரம் வருவாங்களா? வாய்ப்பு இருக்காது. அதனால தான் எங்களுக்கு சீட் அதிகமாக வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். காங்கிரஸ் இப்போ நெருக்கடி கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸை பிரித்தாலும் ஹிட்டு தான், ஏடிஎம்கே கூட வந்தாலும் ஹிட்டு தான், ரெண்டுமே பாஜக பலம் தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த தேர்தல் விஜய்க்கு பின்னடைவு இருக்காது. புரிஞ்சுதா? அதை முதல் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குற ஒரு கருவியாக இருப்பார் அவர். எனக்கு தெரிந்த வரைக்குமே மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்கிறன்னு தான் நான் நினைக்கிறேன். தொங்கு சட்டசபை உருவாகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 15% 20 வரைக்கும் இருந்த அந்த விஜய்க்குடைய அந்த சதவீதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 வரை ஏறி இருக்கிற ஒரு தகவல் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தொங்கு உருவாயிடுச்சுன்னு பண்ணி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அங்கே நான் கை காமிக்கிற ஆள் முதலமைச்சர், இல்லை நான் முதலமைச்சர் நீங்கள் வாங்க அப்படின்னு பேசப்படலாம் இல்லையா? பட் எது வேணாலும் நடக்கலாம். இறுதியான முடிவு மக்கள் கையில் இருக்குது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. பட் யார் வந்தாலும் சந்தோஷம் தான் நமக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களும் நல்லது செய்யணும். எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலுமே நம்மளுடைய குறிக்கோள் அதுதான். பட் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, சில நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை சுற்றி அடிக்கிறாங்க எல்லா பேருமே. பரவாயில்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியும் விஜய்க்கு. தெரிந்தே தான் இந்த களத்தில் இறங்கி ஓடிட்டு இருக்காரு. பார்க்கலாம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திரும்பி நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் 16 19 தெரியல, திரும்பி டெல்லி போகிறதுக்கான ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எஸ், அதுக்குள்ள ஒரு முடிவு இப்போ கண்டிப்பாக. விஜய் அவர்கள் போகும்போது எப்படி எல்லாமேனா இப்போ அரசியல் தலைவராக மாறிட்டாரு. சின்ன சின்ன விஷயங்களும் உன்னிப்பாக கவனிக்க, அதில் மாற்று கருத்து கிடையாது சார். யாரை கூட்டிட்டு போறாரு அதுவும் கவனிக்கப்படுது. அவரோடு ஒரு ஜோசியர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேசு பொருளாக மாறுது. அது இருக்கத்தானே சார், எல்லாருக்குமே இருந்தது சார். நம்ம மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட கேரளாவில் மிகப்பெரிய ஜோடி இருந்தாங்க. ஸோ வழிநடத்துதலுக்கு நீங்கள் இந்த 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 டைம் நல்ல டைம், இந்த டயத்துக்கு நீங்கள் போங்க வாங்க அப்படிங்கிறது அவருடைய ஜாதக அமைப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க சார். பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கைகள் இல்லை தப்பு சொல்ல, இது வந்து மூட நம்பிக்கை இல்லைங்க, ஒரு நல்ல வழிக்கு காமிக்கிறாங்க. தன்னுடைய குருவாக ஏற்றுங்க ஒருத்தரை. நீங்கள் அதை வேறு மாதிரி பாருங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இந்த கோயிலுக்கே போகக்கூடாதுல்ல, சாமி கும்பிடக்கூடாதுல்ல, இல்லையா? பக்தி இருக்குல்ல. பட் அந்த மனசுக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வழி காட்டுறீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து இந்த கொள்கையில் உடன்பாடு ஸ்டார்டருங்க இல்லை. இப்போ இந்த ரூட்டில் கொஞ்சம் முள்ளு கில்லு கிடக்குப்பா, குண்டு குழி இருக்குது, வேறு ரூட்டில் போப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தானே. பொதுவாக அவரை வந்து ஒரு அட்வைஸராக வச்சுக்கிறாரு. ஏஸ், அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு இல்லையே. தன்னுடைய குருவாக அந்த காலத்திலேருந்தே மன்னர் பரம்பரையிலேருந்தே வந்து அரசியல் குருன்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஏன் வாஜ்பாய் அவர்களுக்கு இல்லையா? இப்போ பிரசாந்த் கிஷோர் எல்லாருக்குமே இருக்காருல்ல, இல்லையா? இப்போ அவர்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி இவர் வந்து அரசியல் அதே தான் நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் ஜோசியமும் சொல்லிப்பாங்க. எஸ், ஜோசிங்கன்னா நல்ல விஷயங்கள் நீங்கள் ஜோசியங்களோட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தாங்க எல்லாமே. அதனால் வந்து நம்ம தந்தை பெரியார் அவர்கள் வந்து அவருடைய கொள்கையை பின்பற்றாருங்கிறதுலாம் உங்களுக்கு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிடம்ங்கிறது ஒன்றும் நீங்கள் மாற்றம் செய்யவே முடியாது. அதை நோக்கி தான் பயணம் எல்லாருக்குமே இருக்குது. அறிஞர் அண்ணா அவர்களையும் எடுத்துக்கிட்டாரு, மக்கள் எம்ஜிஆர் அவர்களையும் இப்போ எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் அவர்கள் வந்து வாழ்ந்து மறைந்து இன்னமும் மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிற தலைவர்கள். அப்போ நீங்கள் யாராலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. அப்படி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். விஜய் அவர்கள் இவ்வளோ யூஸ் பண்ணலாம். இன்னொரு புறம் வந்து சரி இப்போ அரசியல் என்ன ஆக போகுதுங்கிறது சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்கள் சொன்ன பதில்கள், சொல்ல போகிற பதில்கள், நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு முடிவுக்கு வரலாம். ஆனால் பேசப்பட்ட விஷயம் நிறைய பேசியிருக்கிற தகவல் வருதுங்க. நிறைய நடந்த விஷயங்கள் என்னென்னங்கிறது விஜயுடைய இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ அது பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும். இருந்தாலும் நீங்கள் என்கொயரிலாம் முடிச்சதுக்கப்புறம் அறிக்கை வெளிவரும் இல்லையா? அறிக்கை வரும்போது என்ன பேசப்பட்டது, என்ன நடந்த சம்பவம் என்னங்கிறத தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறதா ஒரு விஜய் அவர்களுக்கு இதெல்லாமே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, இந்த சிபிஐ விசாரணை எதிர்கொள்வதற்கு ராகுல் காந்திக்கு நெருக்கமான சில முன்னாள் சிபிஐ அதிகாரிகள் உதவியதாக சொல்கிறாங்க. மீண்டும் அவர்களோடு இப்போ மீண்டும் அடுத்த கட்ட ஒரு ஒரு குழுவோடைய டிஸ்கஷனில் வந்து விஜய் ஈடுபட போகிறார் அப்படிங்கிற செய்தி வருது சார். அது ஒன்றும் தவறு இல்லைங்க. நீங்கள் ஒரு அட்வைசர் தானேங்க. இப்போ சாதாரணமாகவே நீங்கள் ஏதோ ஒரு சம்பவம் நீங்கள் போகிறீங்கன்னா, கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நேரடியாக ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா?
ஒரு அட்வொகேட் வைக்கிறீங்க, அவருடைய சிறப்பு ஆலோசனை பிரகாரம் நீங்கள் வந்து இந்த ஜஸ்டிஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி தான் எல்லாமே ஒரு அட்வைசர் தான். இதெல்லாம் வந்து அவர் சந்திச்சது கிடையாதுங்க. நீங்கள் சினிமாவில் பண்ணியிருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ சிபிஐ என்கொயரி பண்ணி விஜய் எதிரில் சீட்டில் உட்காந்து கேட்குற மாதிரி சினிமாவில் அவர் எத்தனை பேர் என்கொயரி பண்ணியிருப்பார், எதிரில் வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. அந்த காட்சி அமைப்புகள் தான் மாறி வரும். இங்கே அவருக்கு நம்ம சினிமாவில் பண்ண சீன்ஸ் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம் அவருக்கு நேற்று. அதனால் அட்வைசர்கள் இந்த மாதிரி இருக்கும், இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், பேசுங்க அப்படிங்கிற அந்த ஆலோசனை தான். அது ஒன்றும் தவறு இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, ராஜேந்திர அவர்களுக்கு விஜய் மேலே ஒரு நட்பு உடன்படிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, பாசம் அவருக்கு. அதனால் சில விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் போங்க விஜய்னு சொல்லப்படுறதா ஒரு தகவல் வருது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா அது ஒன்றும் தவறில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. ஒரு சைடு அரசியல் எதை நோக்கி போக போகிறதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது விஜய் அவர்களோட நடவடிக்கையில் இன்னும் இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும். அதனால் நம்ம அதை பொறுத்து திரைப்படத்துக்கு இங்கே சரியாயிட்டா அங்கே கிளியரன்ஸ் கிடச்சிருமா, இல்லை திரைப்படம் எப்படி சார் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை சார், ஒரு சைடில் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். இருந்தாலும் பிரித்து பார்க்கணும்ல, திரைப்படம் தனியாக சினிமா தனியாக பார்க்கலாமா நம்ம? அதுதான் திரும்ப சொல்லுது. மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்கு பண்ண வரும்போது சுற்றி அடிச்சிங்கன்னா அதில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தாங்க அடிப்படுறாங்க. 400 கோடியே செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை விஜய் வந்து ஹீரோவை நடித்து சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனாலும் கேவிஎன்கிட்ட மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துருக்காரு. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். டேரக்ட் ஓடிடியில் கூட ரிலீஸ் பண்ணி எஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஓடிடியில் அங்கேயே சென்சார் தேவைப்படுது. இப்போ ஓடிடிக்கு முதல்ல வந்து படம் பண்ணும்போது எதுக்குமே சென்சார் இல்லை, நீங்கள் நேரடியாகவே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் ஓடிடியில் ஃபீச்சர் ஃபிலிம் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா சென்சார் தேவைப்படுது. அங்கே ஒரு செக் இருக்குது. இப்போ சென்சார் எப்படி இங்கேருந்து வாங்க சென்சார் அசெப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை அவங்க தனியாக? இல்லை, சென்சார் இவர்கள் கொடுக்குற அந்த தணிக்கைக்குழு தான் திரும்பி அது வந்து ஏற்படுறது மாதிரி ஒரு தகவல் இப்போ வந்தாச்சு. காரணம் என்ன, நார்த்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரை அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஒரு படமாக எடுத்து பண்ணிட்டாங்க ஓடிடியில். அது பெரிய புரட்சியை உருவாக்குற மாதிரி போயிடுச்சு மக்கள் மத்தியில். நம்ம ஒரு ஹீரோ மாதிரி நடிச்சிருந்தோம், இப்படிலாம் இருக்காரா, மறுபக்கம் ஒன்று இருக்கான்னு சொல்லி உடனடியாக நீக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் சென்சார் தேவைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. வெப் சீரிஸ்க்கு இல்லை, சீரியல் கிடையாது, பட் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இருக்குன்ட்டாங்க. இப்போ அதில் ஒரு சிக்கல் இப்போ உருவாயிருச்சு. இப்போ நம்ம கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், ஒரு 5 கோடி பேர் பார்த்தாங்க, 200 ரூபா டிக்கெட்னா 5 கோடி பேர் சப்ஸ்கிரைப் உலகம் பூரா பண்ணால் 200 ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோச்சு உங்களுக்கு? அது 1000 கோடி மேலே தாண்டிட்டு ஓடிடும் உங்களுக்கு. அப்படிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் சென்சார் இப்போ இதுக்கும் தேவைப்படுறதா ஒரு தகவல் வரும்போது அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஓடிடியில் இப்போ. ஸோ அதனால் அது வந்து மேக்ஸிமம் விஜய் அவர்களுக்கு தியேட்டரில் வர்றதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட், உடன்பாடு. போட்டியில் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. நெருக்கடிகள் கொடுக்கும்போது வரும். ஆனால் இது நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பக்கம் ஓகேட்டா இந்த பக்கம் சர்டிஃபிகேட் கையில், ஒரு பக்கம் சரிட்டு ஒரு பக்கம் பதில் எனக்கு, அவ்வளோதான். அந்த விஷயந்தான் இப்போ பேசப்பட்டுருக்கு. இதே நெருக்கடி தான் 72 வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உணர்ச்சியில் மிகப்பெரிய சிக்கல் உருவாச்சு. எதையுமே பேசலாம், அமைதியாக இருந்து சில விஷயங்களை புரட்சிகரமாக பண்ணார். அப்படி தான் விஜய் இப்போ எதுவுமே பேசாமல் அடுத்த கட்டத்துக்கு என்னன்றது மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்காரு. ஆனால் இந்த 21 வரணும் உச்சநீதிமன்றத்தில் இவங்க கேவியேட் பண்ணிட்டாங்க சென்சார். அதனால் அந்த எங்களை கேட்காம நீங்கள் உடனே நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல வேணாடி கேவியேட் போட்டதுனால அங்கே ஒரு சிக்கல் இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் எனக்கு உருவாயிருக்கு இப்போ. ஸோ அதனால் இந்த 21 தீர்ப்பு இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியுமா, இல்லை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ விசாரணை அமைக்கப்பட்டால் 21 வரைக்கும் பொறுமையாக இருக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலுமே ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. சர்டிஃபிகேட் தரதாக இருந்தால் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எப்போவும் கொடுத்துருக்கலாம். அது திரும்பி ஒரு நபர் வந்து சென்சார் உறுப்பினர் சொல்லும்போது நம்ம எப்படி பார்ப்பது? இந்திய திரையுலகத்திற்கே வந்து பேராபத்தான ஒரு விஷயம் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கேள்விப்படாத ஒரு விஷயம், நான் பார்க்காத ஒரு விஷயம். இது நிறைய தயாரிப்பாளர்கள் பேசுகிறேன், அம்மா கிரேஸ் டி சிவா கூட இப்போ பேசியிருக்காரு உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பெரிய நடிகர்கள் படம் போகும்போது அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் வந்ததுன்னா அந்த படத்துக்கு ப்ராப்ளம் வரும். பட் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி போகிறது? சிஸ்டம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இல்லை, ஜனநாயகன் படத்தை பொறுத்த மட்டும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பதில் சொன்னால் உடனடியாக வரும், பதில் சொல்லணும்னா ஒரு தாமதமாக வரும். எப்படி இருந்தாலும் படம் வெளிவரும். அன்னைக்கு பொங்கலோ தீபாவளியோ நியூ இயரோ ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த வெற்றியை தடுக்க முடியாது. படம் வந்து தெரிக்கிற மாதிரி ஒரு படம். நிச்சயமாக சார், விஜயோட ஜனநாயகன் படம் வரலன்ட்டு பலரும் ஆதங்கத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு ஆதரவு கரங்கள் அடினாலும் விஜய் அமைதியாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு. நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கிட்ட எதை பேசுனாலுமே உன்னிப்பாக கவனிக்கப்பட்டனால சற்று கொஞ்சம் பொறுமையாக போய் தான் கையாள. இப்போ விஜய் சும்மா தண்ணி குடிக்கிறது வாயை திறந்த கூட என்ன பதில் வருதுன்னு பார்க்குறாங்க. இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் நின்று நிதானமாக தான் பேசுவார். உடனடியாக நீ ஏன் பேசலை விஜய் பேசலைன்னா என்ன பேசுவார்? எதை பேசினாலும் சிக்கல் தான், சிக்கல் இருக்குது. அதனால் எதைன்னு பார்ப்போம். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படிங்கிறதுல இருக்கார்.
எப்படி இருந்தாலும் 21 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவலில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லைனா இந்நேரம்லாம் வசூல் சாரி அடித்து தூள் பண்ணிட்டு போயிருந்த 3 நாள் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு சரிங்களா. 3 நாள் 1000 கோடி தாண்டி இருக்கும். பட் அதனுடைய கடைசி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமையக்கூடாதுங்கிற நிறையா பேரோட வந்து எண்ணங்களாக இருக்குது. பலரோட சதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியாக கூட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரியா. அதனால் இது எப்போ வந்தாலுமே மிகப்பெரிய வெற்றி பெறும். அதனால் நீங்கள் அவர் பேசுவார், அதுக்கு ஒரு நேரம் டைம் கண்டிப்பாக வரும்போது பேசுவார். நிச்சயமாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.